சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ சூடாக டீ காஃபிக்கு பதிலாக இந்த பருத்திப்பால் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பருத்திப்பால் எந்த ஊரில் ஃபேமஸ்ன்றதா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. பருத்திப்பால் குடிக்கிறதுனால என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ குழந்தைகளுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் ட்ரிங்காக வந்து நீங்கள் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ரொம்பவே நல்லது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. ஸோ போன்ஸுக்குலாம் வந்து ரொம்பவே நல்லது. அதே மாதிரி ஹார்ட் டிசீசஸ் உள்ளவங்களுக்கு ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் அளவுக்கு பால் பருத்தி விதை எடுத்துக்கலாம். இது நான் 1 கப்புன்றது 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். 2 தடவை நல்லா அலசிட்டு வடிகட்டியில் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அலசிட்டிங்கன்னா அதில் இருக்க மணல் டஸ்ட் எல்லாமே வந்துடும். இப்போ இதை வந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். பருத்தி பால் செய்யறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி 1/2 கப் அளவுக்கு பச்சரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/2 கப் பண்ணுறது நான் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பருத்தி விதையை எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்து மேலே சலடை வச்சுட்டு அது மேலே வந்து துணி வச்சுக்கோங்க, ஒரு காட்டன் கிளாத்து. அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க பருத்தியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி புழிஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் புளியும் போது டஸ்ட் எதுவுமே உள்ளுக்கு விழுகாது. பால் நீட்டாகவே நல்லா வடிகட்டி வந்துடும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கையை எடுத்து இன்னொரு தடவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதே மாதிரி அரைச்சிக்கோங்க. இதுலேயும் வந்து பால் வரும். ஸோ வந்து நம்ம 2 தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ 2 தடவை நம்ம நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம். அப்படின்னா தான் வந்து பருத்தி பால் கொஞ்சம் நல்லா கெட்டியாகாமல் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பச்சரிசி எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி ஃபைனாக வேணா நீங்கள் ஃபைனாகவும் அரைச்சிக்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்ன்றது நான் 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு ஹீட் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அரிசி மாவை வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வில் வச்சிருங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது லைட்டாக ஃபஸ்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா டார்க் எல்லோ கலரில் மாற ஆரம்பிக்கும். இப்போ நார்மல் பால் மாதிரி நல்லா பொங்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்த பின்னாடி நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை வந்து நல்லா வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இடிச்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிருங்க. இப்போ இதை ஒரு கிளாஸ்ல சர்வ் பண்ணிட்டு மேலே கொஞ்சமாக வந்து தேங்காய், அதுக்கப்புறம் சுக்கு பொடி, ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பருத்தி பால் ரெசிபி ரெடி ஆயிரும்.